அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். சி.கே. சரவணன், திருப்பூர்லேருந்து. ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ. எதுக்காக அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய UVCX காயினை வந்து நம்ம ட்ரேடிங் பூலில் இப்போ வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுடைய பாட் வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணினீங்க அப்படின்னா $100 USDT கொடுத்து பண்ணணும். கம்பெனி வந்து இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய UVC காயினை நீங்கள் டெபாசிட் பண்ணினீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு $1000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த $1000 $100 உண்டான UVC காயினை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பாட்டை UVCXை வச்சு ஆக்டிவேஷன் பண்ணிடும். மிச்சம் $900 நீங்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. டெபாசிட் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, டெபாசிட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டுந்தே வந்துடுறேன். குரோமில் போய் tradingpool.io கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 புள்ளியை கிளிக் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதில் லாஸ்ட்டில் பாருங்க, கிரியேட் அன் அக்கௌண்ட்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி UMTயில் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆப்ஷனு. இப்போ நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம், ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுடைய யூசர் நேம் அடிக்கணும். உங்கள் ஐடியோட யூசர் நேம் அடிக்கலாம். அடுத்தது உங்களோட மெயில் ஐடி. அந்த ஐடிக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ரீசெட் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. மேலே உங்களுடைய யூனிட்டி மெட்டா டோக்கனுடைய யூசர் நேம், அதாவது அல்ட்ராவர்ஸு கொடுத்துருக்கலாம், UBIT கொடுத்துருக்கலாம், UMT கொடுத்துருக்கலாம். உங்கள் ஐடியோட யூசர் நேமும் கீழே இமெயிலும் கொடுத்துட்டு சென்ட் ரீசெட் கொடுங்க. அதுக்கப்புறம் OTP வந்துடும். அந்த OTP நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். நான் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் இப்படி ஓப்பன் ஆகியாச்சு. இதில் வந்து பாருங்கள், டாப்பில் ஆக்டிவேட் பாட் ஃபார் 12 மந்த்னு இருக்குது. இது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து உங்கள் பாட் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு $100 வேணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து நம்ம காயினை கொண்டாட போகிறோம். எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 கோட்டை தொட்டு கீழே டெபாசிட் இருக்குது பாருங்கள். டெபாசிட்டை கிளிக் பண்ணி அதில் UVCXை கிளிக் பண்ணிக்கங்க. 92A இருக்குது அட்ரஸ். இந்த அட்ரஸு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரை காப்பி லிங்க்கு. இதை பண்ணிவிட்டு நம்ம சேஃப்பால் வேலெட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய UVC இங்கே அனுப்பிக்கலாம். அனுப்பிட்டு உதாரணத்துக்கு அதை காமிச்சிடறேன் உங்களுக்கு. சேஃப்பாலில் போயாச்சு. இப்போ UVCX இருக்குது. சென்டு கொடுத்துட்டு க்ரீன் கலர் இருக்கிற பேஸ்ட் தொடுங்க. ஒரு 92A வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எத்தனை காயின் நீங்கள் அனுப்பணும், உதாரணத்துக்கு $100 அப்படின்னா 33.34 அனுப்புனீங்கன்னா $100. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் சென்டு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் சென்ட் இருக்குது பாருங்கள், 33.34. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பேஜுக்கு போய்க்கலாம். பாருங்கள், இந்த பேஜில் அட்ரஸ் எடுத்த பேஜுக்கு வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிங்க் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். சிங்க் ரிக்வெஸ்ட் கொடுத்து ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். அங்கே கொடுத்த UVC இங்கே ஆட் ஆகும் நமக்கு. ஓகே, வந்தாச்சு. இப்போ பாருங்கள், 100 அமௌண்ட்டு $100 கொடுத்துருக்குது. நேரேஷன் பார்த்தீங்கன்னா 33.34 இங்கே டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துக்கலாம். இந்த மாதிரி ரெஃபரல் இன்கம்னு வரும். நீங்கள் மேலே டேஷ்போர்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் மறைஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஆக்டிவேஷன் பாட் அப்படியே தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 100. கீழே பாருங்கள், டெபாசிட் வேலெட்டில் வந்து நம்ம 33.34 UVCXை டெபாசிட் பண்ணுறது இங்கே 100
$0.02 வந்தாச்சு. இப்போ என்னென்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய UVCXை $3 கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதே நீங்கள் நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைவ் ரேட்டுக்கு இங்கே டெபாசிட் ஆகும். இப்போ வந்து $3 நம்ம இங்கே கொண்டாந்து வச்சாச்சு. நீங்கள் இங்கே கொண்டாந்து வச்சாலே போதும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு $100 நிகரான USDT கொடுத்து நம்ம இப்போ ஆக்டிவேஷன் பண்ணணும் பாட்டை. அப்போ தான் நம்ம இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ $100 நிகரான USDT கொடுத்து பண்ணாமல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய UVCXைவே வச்சு நம்ம குடிக்கலாம், பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னும் ஆப்ஷன் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணல, இன்றைக்கி ஈவினிங் அநேகமாக ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது இப்போ நான் UVCX அனுப்பியிருக்கிறேன். இந்த 100 டெபாசிட் வேலெட்டில் இருக்க $100 மேலே எனக்கு பாருங்கள் ஆக்டிவேஷன் பாட்னு வந்துடுதா. இந்த இடத்துல ஆக்டிவேட்டட்னு வந்துடும். அது எப்படிங்க அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இன்னொரு ஐடி ஆல்ரெடி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்க ஆக்டிவேட்டட்னு வந்துடும். ஆக்டிவேட்டட்னு வந்துருச்சுன்னா உங்கள் பாட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்காக அது காமிச்சிருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறது கூட போகுது. இருந்தாலும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வேலையை செய்கிறோம். உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேருங்க. இன்றைக்கி நீங்கள் ட்ரேடிங் பூலில் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய UVCX $3 இங்கே டெபாசிட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பாட் வந்து இன்னும் ஆக்டிவேஷன் ஆகலை. இதில் வந்து இப்போ நான் $100 பதிலாக $1000 நிகரான UVCX. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன், டெபாசிட் பண்ணிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 100 காமிக்குது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நவுன்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு 3 மாதத்துக்கு செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் 24 மாதம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் காமிக்குது, யுவர் கரண்ட் பேலன்ஸ் 100ன்னு காமிக்குது. இப்போ நம்ம இங்கே 100 டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா எஸ் கன்ஃபார்ம் கேட்குது. எஸ் கன்ஃபார்ம் கொடுங்க. யூ நீட் ஆக்டிவ் பாட் ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லுது. நிறைய நண்பர்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. டெபாசிட் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இப்போ கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கக்கூடிய காயினை $3 கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம். கம்பெனி அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இங்கே $1000 பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதில் $100 நிகரான UVCX அதை எடுத்துக்கிட்டு பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணிடும். மிச்சம் $900 பேலன்ஸ் காமிக்கும். அப்போ வந்து நம்ம இங்கே யுவர் கரண்ட் பேலன்ஸ் 900ன்னு காமிக்கும். அப்போ நம்ம இங்கே 900ன்னு சொல்லி டைப் பண்ணி பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இடத்துல $900 பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குமா அப்படிங்கிற ஆப்ஷன் அது இனிமேல் தான் தெரியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் ட்ரேடிங் பூலில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, அதுவும் $100 USDT கொடுக்காம UVCXை வச்சே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எத்தனை டாலர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு $2500 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா $2500 பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா $2600 நிகரான UVCX $100 சேர்த்து கொண்டு வந்துடும். நீங்கள் அப்போது $2600 $100 ஆக்டிவேஷனுக்காகவும், அதாவது $100 நிகரான UVCX ஆக்டிவேஷனுக்காகவும், மிச்சம் $2500 நிகரான UVCX இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இங்கே கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக போச்சு. இருந்தாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். ட்ரேடிங் பூல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்றைக்கே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.